வணக்கம். சென்னை எழும்பூர் இக்ஸா மையத்தில் தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர்கள் கட்சி மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. முன்னதாக இந்நிகழ்விற்கு தலைவரும் தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நலவாரிய தலைவருமான பொன்குமார் அவர்கள் தலைமை வகித்தார். அதன் பின்பு நிர்வாகிகளுக்கு புதிய உறுப்பினர் அட்டைகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய அவர் தெரிவித்திருப்பதாவது: திமுக கூட்டணியில் உள்ளோம். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் பலமாக உள்ள தொகுதியில் போட்டியிட தொகுதிகளை கேட்டு பெற உள்ளோம். வாக்கு திரட்டு பீகாரில் தேர்தல் நடத்தியது போல் தமிழகத்திலும் SIR என்ற பெயரில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற CBI அமலாக்கத்துறை ஆளுநர் மூலம் பாஜக ஆளாத மாநிலங்களில் பதவியை பிடிக்க முயற்சி செய்கின்றது. பாஜகவால் அதனை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. பாஜக ஆளுகின்ற மாநிலங்களின் வாக்காளர்களுக்கு ஆதரவாகவும், பாஜக பதவியில் இல்லாத மாநிலங்களில் வாக்காளர்களுக்கு எதிராகவும் SIR பயன்படுத்தி வருகின்றனர். இதனை கண்டித்து வருகின்ற நவம்பர் 11ஆம் தேதி திமுக கூட்டணி நடைபெற உள்ளது. SIR எதிரான ஆர்ப்பாட்டத்தில் எங்கள் கட்சியினர் கலந்து கொள்ள இருக்கின்றனர் என்றும் அவர் தெரிவித்தார். விவசாயிகள் தொழிலாளர் கட்சியின் மாநில செயற்குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. நடைபெற இருக்கிற சட்டப்பேரவை தேர்தல் குறித்து இதில் விவாதிக்கப்பட்டது. திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அணியில் விவசாயிகள் தொழிலாளர் கட்சி இடம்பெற்றிருப்பதால் சட்டப்பேரவையில் வாய்ப்புள்ள தொகுதிகளை திராவிட முன்னேற்ற கழகத்திடமிருந்து பெற்று போட்டியிடுவது என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. வாக்கு திருட்டு தற்போது பீகாரில் நடைபெற்று இன்றைக்கு தமிழ்நாடு உள்ளிட்ட பிற மாநிலங்களில் SIR என்கிற பெயரில், தீவிர வாக்கு திருத்தம் என்கிற பெயரில் வாக்கு திருட்டு மூலம் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுகிற செயலில் மோடி அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. தொடர்ந்து மோடி அரசு மத்தியில் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து CBI, அமலாக்கத்துறை, வருவாய்த்துறை, ஆளுநர் போன்ற பதவிகளை பயன்படுத்தி பாரதிய ஜனதா கட்சி விரோத செயல்களில் ஈடுபட்டு வந்த மோடி அரசு இறுதி கட்டமாக வாக்கு திருட்டில் ஈடுபட்டிருக்கிறது. அதற்கு தீவிர வாக்கு திருத்தம் என்கிற பெயரில் மத்தியில் ஆளும் BJP கூட்டணிக்கு ஆதரவான வாக்காளர்களை சேர்ப்பது, எதிர்க்கட்சிகளுக்கு சாதகமான வாக்குகளை நீக்குவது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருகிறது. அதனை கண்டித்து வருகிற 11ஆம் தேதி திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் தமிழ்நாடு முழுவதும் நடைபெறவுள்ள ஆர்ப்பாட்டத்தில் விவசாயிகள் தொழிலாளர் கட்சி முழுமையாக பங்கேற்கிறது. புதிதாக கட்சிக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள நிர்வாகிகளுக்கு இன்று செயல்பாடுகள் குறித்து விளக்கமளித்து சில கடமைகளை அவர்களுக்கு இந்த செயற்குழு உருவாக்கி தந்து கட்டளையிட்டிருக்கிறது. அதன்படி அவர்கள் செயல்படுவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளையும் வகுத்து கொடுத்திருக்கிறது இந்த செயற்குழு. மேலும் புதிதாக நியமிக்கப்பட்ட கட்சி நிர்வாகிகளுக்கு ஆலோசனை மற்றும் கட்சி செயல்படும் முறைகளை பற்றி ஆலோசனை வழங்கப்பட்டது என்றும் அவர் கூறினார். இந்த மாநில செயற்குழு கூட்டத்திற்கு தமிழகத்தின் அனைத்து மாவட்டத்திலிருந்து நிர்வாகிகள் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர்.